ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். இந்தியா டுடே மூட் ஆஃப் தி நேஷன் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அதன்படி 2025 ஒரு முதல் கருத்து கணிப்பாக இன்று தேர்தல் நடந்தால் யாரு பிரதமர் ஆவாங்க, யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் கிடைக்கும், கட்சிக்கு எந்த அளவுல செல்வாக்கு இருக்கு போன்ற பல விஷயங்களை குறிப்பிட்டு ஒரு கருத்து கணிப்பை நேற்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு வருடத்திற்குள்ள அவங்க யூஸ்வலா எடுத்துட்டு இருக்கிறாங்க மூட் ஆஃப் தி நேஷன்ங்கிறத. ஆனாலும் இயல்பாக மனிதர்களிடத்துல அந்த ஒரு வருடத்திற்குள்ள ஏன் எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதை முன் வச்சு பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை? இல்ல, இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச ஒரு வருஷத்துல இவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, ஒரு தனித்துவ பெரும்பான்மை கிடைக்காத போதும் பிஜேபியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, பிஜேபியை ஓரளவு தண்டிச்சிருக்கிறாங்க மக்கள், ஓரளவு அவங்களுக்கு தனித்த பெரும்பான்மை கொடுக்காம. அதுக்கப்புறமும் இப்படி நடக்கிறத பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அப்ப மறுபடியும் ஒரு தேர்தல் நடந்தால், இன்னைக்கு தேர்தல் நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலை பற்றிய கண்ணோட்டமா இருக்கலாம். ஆனா தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இதெல்லாம் அடுத்து தேர்தல் எதிர்நோக்குகிறார் 2026. அதனால அது இன்னைக்கு வைக்கிறதுங்கிறது இந்த மாதிரி ஒரு தங்களுடைய வியூவை கொடுக்கறதுங்கிறது இயற்கையானதான். அது ஒரு இயல்பான ஒரு எண்ணமாக இருக்குது சார். இப்ப ஏன் அந்த தேர்தல், இப்ப ஏன் அந்த கருத்து கணிப்பு, தேர்தலில் தானே கருத்து கணிப்பு வரணும், இயல்பா சாதாரண நாட்கள்ல ஏன் வருது அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு வருது. இல்ல, நீங்க அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ஆண்டுல கூட சில குறிப்பிட்ட உத்தரவுகள் அமெரிக்க அதிபர் பிறப்பிக்கும் போது அதன் விளைவாக அவருக்கு மக்கள் ஆதரவு எவ்வளவு கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் வருதுன்னா அது வரவேற்க தகுந்ததா. ஏன்னா இதுல என்ன ஆகும்னா, இப்ப சிஏஏ அவங்க என்ன செய்ய போறாங்க, வக்ஃப் போர்டை பத்தி அவங்க என்ன செய்ய போறாங்க, இப்ப இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து அவங்க கருத்து கணிப்பு நடத்துறதுனா இட் ரிஃப்ளெக்ட்ஸ் தி மூட் ஆஃப் தி பீப்புள். ஒன்ஸ் இன் 5 இயர்ஸா மக்களுடைய மனப்பான்மை தெரியணுங்கிறத விட அந்தந்த நேரத்தில் அவங்களுடைய மனப்பான்மை என்னங்கிறது தெரியறதுல எந்த தவறும் இல்லைன்னு நினைக்கிறேன். தவறும் இல்லை. அதன்படி வந்திருக்கும் போது இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள மோடியினுடைய செல்வாக்கு பெருகி இருக்கிறது, ராகுலுடைய செல்வாக்கு கொஞ்சம் சரிந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த ரிசல்ட் வருது. யூபியிலையும் கூட இவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி பிஜேபிக்கு இப்போ கம்ஃபர்டபுள் பொசிஷன் இருக்கிறதாக சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவங்க உண்மையத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி இன்னைக்கு சிதறி இருக்கு. அப்ப இந்தியா கூட்டணி இன்னைக்கு சிதறி இருக்கும்போது மக்கள் எப்படி ராகுல் கூட்டணியை ஒன்றுபடுத்தி வைக்கும் வல்லமை படைத்த தலைவர் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பிஜேபியுடைய ஒரு மிகப்பெரிய திறமை என்ன, ஒவ்வொரு தோல்வி இருந்தும் அவர்கள் பாடம் கற்கிறார்கள். இப்போ யூபியிலும் தோத்துட்டோமா, எதனால தோத்துட்டோம், ராமர் ஜென்மபூமியில ஏன் தோத்துட்டோம், அங்க என்ன தவறு நடந்தது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், மக்கள் மனதை எப்படி மாற்றுவது, தவறை ரெக்டிஃபை பண்ணலனா கூட மக்கள் மனதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க. அதுக்கு தகுந்தபடி இவங்களால ஈடு கொடுக்க முடியல. இது நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு 7-8 வருஷமா இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். பிஜேபியினுடைய அன்றாட செயல்பாடு, அதனுடைய தலைமையினுடைய ஆக்டிவ்னஸ், இதை எதிர்த்து நிற்க முடியல எதிர்கட்சிகளால அப்படின்னு. அதுதான் உண்மை. இப்ப அவங்களுக்கு 41% பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிறதாக இப்போது தேர்தல் நடந்தால் 41% வாங்குவாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு 20% தான் இருக்கு. 20 அந்த டிஸ்டன்ட் செகண்ட் பொசிஷன் தான் கிடைக்குது அவங்களுக்கு. ஏன்னா காங்கிரஸ் பல மாநிலங்கள் பிரசன்ஸே கிடையாது. அதனால இந்த மாநிலங்கள்ல உள்ள கட்சிகளை எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா இந்த 41% பக்கத்தில் வருவாங்க, அல்லது கொஞ்சம் ஜாஸ்தியா கூட வரலாம். ஆனா இன்னைக்கு அவங்க அப்படி சேர்ந்து இல்லையே. அதான் சேர்ந்து இல்லாத சூழல்ல இந்த ரீடிங்கை எப்படி புரிந்து கொள்வது? இவரு NC சக்சேனான்னு சொல்லி எங்களுக்கு வாத்தியாரா இருந்தார் அகாடமியில், IAS அகாடமியில், IAS ஆஃபீஸர். 1962 பேட்ச் 63 பேட்ச் இது மாதிரி ரொம்ப முந்தின ஆசிரியர்.
அவர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்களுடைய குரூப்ல பேசிக்கிட்டு இருந்த பொழுது, இந்த ஹிந்துத்துவா, இந்த மைனாரிட்டிஸ்க்கு எதிராக நடக்கிற செயல்கள், இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுங்கிற ஒரு மனப்பான்மை இந்த நாட்டில் உருவாகிக்கிட்டு இருக்கு. இது பிஜேபி காரங்கிட்ட மட்டும் இல்லை, பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள்கிட்ட இது உருவாகிக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப வருத்தத்திற்குரியது, ரொம்ப அச்சத்திற்குரியது. ஆனா இது இருக்குங்கிறத உணராம இருக்கிறது மடமை அப்படின்னு சொன்னார். இது நான் வந்து சாதாரண ஜனங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட இதை நான் வந்து உணர்றேன். இப்ப ஒண்ணுமே இல்லாத இந்த இதுல திருப்பரங்குன்றத்துல ஒரு சாதாரண ஜனங்கிட்ட வந்து அது சரிங்க, அது முருகன் கோயில்னா மற்றவங்களும் இல்லாம இருந்தா என்ன, அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு பேசுறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க எப்ப தமிழ்நாட்டிலேயே. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் உடனடியாக வந்து அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது வந்து நல்லுணர்வோடு உள்ள ஒரு மாநிலம், இதில் கெடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. இங்கேயே அப்படி இருக்கும்போது மற்ற இடங்கள் அது இன்னும் அதிகமாக தான் இருக்கு. இது அச்சத்திற்குரிய ஒரு விஷயம். அதான் பிறருடைய உரிமைகள், மற்றவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய செயல்பாடு, இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கறதுங்கிறது இல்லை. கான்ஸ்டிடியூஷன் படி என்னென்னலாம் இருக்கலாம் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஒரு ஒரு பரவலான போதாமையோடு கூடிய ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு என்கரேஜ் பண்றாங்க. அதை கான்ஸ்டியூஷன்லாம் சரியா எழுதுனாங்க. ஆனா நான் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கேன், கான்ஸ்டியூஷனல் லாவை வந்து ஒரு பாடமா வந்து இவங்ககிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வச்சிருந்தா 6வது வகுப்புலேருந்து 10வது வகுப்பு வரைக்கும் கான்ஸ்டியூஷன் எனேபிளிங் ப்ரொவிஷன்ஸ், இது மாதிரி முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தால் நிச்சயமாக வந்திருக்கிற புது தலைமுறைகள், ஒரு 4 தலைமுறைகள், 1950க்கு அப்புறம் 4 தலைமுறைகள், அட்லீஸ்ட் 3 தலைமுறைகள் நிச்சயமா வந்து கான்ஸ்டியூஷனை புரிஞ்சவங்களா இருந்திருப்பாங்க. இதை கான்ஸ்டியூஷனை புரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கான்ஸ்டியூஷனை புரிஞ்சிருக்கும் போது தெரியும் இந்த மாதிரிப்பட்ட வேறுபாடுகளை வந்து நம்ம பெருசா அந்த வேறுபாடுகளை மறந்து இருக்கணும் அப்படிங்கிற உணர்வு வந்திருக்கும். இன்னைக்கு வந்து கல்வியவே வந்து காவிமயமாக்க பார்க்குறாங்கன்னு சொல்றாங்க. அது உண்மைதான். அப்போ சொல்லிக் கொடுக்கறதே என்ன சொல்லிக் கொடுக்க போறாங்க? இட்ஸ் ரூல் ஆஃப் மெஜாரிட்டின்னு சொல்லிக் கொடுக்க போறாங்க. ஆனா உண்மை டெமோக்ரஸியுடைய ஒரு இது என்னது? எத்தனையோ டெஃபினிஷன் இருக்கு. ஒரு மிக முக்கியமான டெஃபினிஷன், டெமோக்ரஸி இஸ் நாட் அபவுட் த ரூல் ஆஃப் மெஜாரிட்டி, இட்ஸ் அபவுட் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் மைனாரிட்டி. மைனாரிட்டிஸ் எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய நிர்வாகமே எடை போடப்படும் அப்படின்னு சாதாரணமா காந்தியினுடைய பேச்சுக்கள்ல இருந்து வரக்கூடிய செய்திகள் எல்லாத்துலயும் அப்படித்தான் இருக்குது. ஆனா அதை எவ்வளவு தூரம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா அந்த மூட் ஆஃப் தி நேஷன்ல 47% வாங்கியிருந்தாங்க மக்களவை தேர்தலின் போது. இப்போது மக்களவை தேர்தல் நடத்தினால் அப்படின்னு தான் சார் இருக்கு அந்த மோட் ஆஃப் தி நேஷன். இப்போது மக்களவை தேர்தல் நடத்தினா 47ல இருந்து இவங்க 52% திமுக கூட்டணி பெறும் அப்படின்னு அந்த மோட் ஆஃப் தி நேஷன் செய்தி சொல்லுது. ஆமா, நான் நேத்து தான் பேசிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். 2026 என்ன நீ கேட்டது என்ன சொன்னேன், நான் ஜோசியும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தேர்தல் நடந்தா திமுக ஜெயிக்கும், எனக்கு சந்தேகம் இல்லை. அதுதான் திமுக. ஆமா, திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. திமுக கூட்டணி 50% தாண்டி போகுது. ஆமா, அந்த 19 இன்னைக்கு 2 விதத்தினால திமுகவுக்கு வந்து ஆதரவு வந்து மக்கள் மனசுல பெருகுது. 2 விதத்தினால. ஒண்ணு, இவங்களுடைய பாசிட்டிவ் மெஷர்ஸ், அதுல சந்தேகமே இல்லை. இவங்களுடைய பாசிட்டிவ் மெஷரை பத்தி யாரும் என்ன வந்து குறை சொல்ல முடியாது. இம்ப்ளிமெண்டேஷன்ல பல மெஷர்ஸ்ல இம்ப்ளிமெண்டேஷனும் குறை சொல்ல முடியாது. அதாவது பல நேரங்களில் வந்து நல்ல திட்டங்கள் வகுக்கப்படும், ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து குறைபாடு உள்ளதா இருக்கும். இப்போ வந்து இத்தனை கழிப்பறைகள் கட்டணும்னு சொல்லி பிரதம மந்திரி சொன்னது மிக அருமையான ஒரு திட்டம். ஆனால் அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்னாச்சு? கழிப்பறைகளுக்கு நீர்நிலைகளும் அமைத்து கொடுக்க வேண்டும்ங்கிறத மறந்துட்டாங்க. அது திட்டத்திலே இல்லை. இப்ப அதை ரியலைஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க, அந்தந்த உள்ளாட்சிகள் வந்து நீர்நிலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறாங்க. 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு காரியம் செய்யணும்னு சொன்னா, என்னுடைய நிர்வாக அனுபவத்தில் சொல்றேன், அந்த விஷயம் உருப்படாது. 2 பேரும் சண்டை விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இவர் பக்கம் தப்பு, அவர் பக்கம் தப்பு தான் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல நோக்கம் தான் கழிப்பறைகள் கட்டித்தர வேண்டும், சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த திட்டம் வந்து இட்ஸ் அ ஃபெயிலியர். இப்ப அதை பத்தி எஃபெக்டிவா வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது சொல்லி காட்டுகிற அளவுக்கு கூட எதிர்கட்சிகள் வந்து திறமை இல்லாம இருக்காங்க. எதிர்கட்சிகள் வந்து இது எதை பத்தி பேசணும்? கான்ஸ்டியூஷன் பத்தி பேசி எஸ்சி எஸ்டிக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி உங்களுக்கு வந்து டிப்ரைவ்ட் ஆறீங்கன்னு சொல்லி தான் பேசும்பொழுது அவங்களுக்கு புரியறத பேசணும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இப்ப பணம் குறையுதே ஏன்? 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 2 மாசமா ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்காம இருக்காங்களே ஏன்?
உங்களுக்கு கழிப்பறை கட்டித்தரதா சொன்னாங்களே, அந்த கழிப்பறை பயன்படுத்தப்பட முடியாத அளவுக்கு ஏன் அவங்க கட்டி கொடுத்தாங்க? இப்படி கேட்டா தான் ஜனங்களுக்கு புரியும். கான்ஸ்டிடியூஷனுடைய அவர்களுடைய டைரக்டிவ் அவர்களுடைய நலனுக்காக ஒதுக்கக்கூடிய எக்ஸாக்ட் நிதி எக்ஸாக்ட் அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருவது ஏன் பட்ஜெட்ல அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் அவங்க கிட்ட முன்வைக்கணும். அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை மட்டுமே முன்னணியில் வைத்து பேசினால் தான் மக்களுக்கு புரியும். மற்றபடி டைரக்டிவ் பிரின்சிபிள், ஃபண்டமெண்டல் ரைட் இதெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் புரியும், அவங்களுக்கு புரியாது. இதுதான் உண்மை. இப்ப சார் அந்த அவங்களுக்கு வழியில பார்க்கும்போது நீங்க திமுக கூட்டணி வந்து நிச்சயமா 50% இன்னைக்கு வாங்க முடியும். ஏன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சேன். இப்ப பாருங்க, இந்த 1000 rupees வந்து உரிமை தொகை, அல்லது இவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கல்வித்தொகை, வந்து காலேஜுக்கு போனா கல்வித்தொகை கொடுக்கறது, இந்த ஆ, மாதிரியான திட்டங்கள் எல்லாமே வந்து தே ஆர் சென்ட் எலக்ட்ரானிக்கலி டு த ரெஸ்பெக்டிவ் பேங்க் அக்கவுண்ட்ஸ். electricity. ஆமா. அதனால இங்க வந்து இடையில யாராவது ஒருத்தர் வந்து 5% 10% வாங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுல வந்து இல்ல. ஒண்ணே ஒண்ணு, அந்த எஸ்பி அக்கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். எந்த அக்கவுண்ட் போதோ அந்த கரெக்டா. அக்கவுண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். அதை மட்டும் எக்கேஷனலி செக் பண்ணணும். ஆ, இது வரைக்கும் அதை பத்தி பெரிய கம்ப்ளைண்ட் எதுவுமே வரல. எனக்கு கம்ப்ளைண்டே வரல. ஆ, ஆ. அப்போ திட்டங்களும் நன்றாக இருக்கின்றன, செயல்படுத்தப்பட்ட முறையும் நன்றாக இருக்குங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. இந்த இரும்பு ஏஜ் இருக்கு பாருங்க, அதை பத்தி ஆமா. முதல்ல வந்து சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் உணர ஆரம்பிச்சாங்க. எதுக்கெடுத்தாலும் தமிழ் தமிழ் திருக்குறள் திருக்குறள் சொல்லிட்டு இருக்க பிரதம மந்திரி ஏன் மௌனமா இருக்காரு? அப்போ உண்மையான பெருமை தமிழ்நாட்டுக்கு இருந்தா அதை பத்தி பேச மாட்டாரா? பேச இப்ப மாட்டார். இத இவங்க எல்லாம் திமுக கூட்டணி அத்தனையும் மாறி 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 பிரதம மந்திரி நோக்கி கேட்கணும். பதில் சொல்லுங்க. ஏன் சார் சொல்லு? காசி தமிழ்ச்சங்கம் நாங்க தானே சார் நடத்தணும், நீங்க நடத்துனீங்களா? நமக்கு அது இல்லை, அது மட்டும் இல்லைங்க. காசி தமிழ்ச்சங்கம் மட்டும் இல்ல, திருவள்ளுவர் பேர்ல வந்து கலைக்கு மன்றமும் என்னமோ ஊர் நாடு நாடு அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஆமா, ஆமா, ஆமா. உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்க, ரொம்ப பெருமையா, ஆகா திருக்குறளை கோட் பண்ணாரு, தமிழ பழமையான மொழினாரு, இன்னைக்கு திருவள்ளுவர் பேர்ல உலகம் பூரா அமைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கலைமன்றங்களில் என்ன கற்றுக் கொடுக்கப்பட போகிறது, என்ன காரியத்திற்காக அது அமைக்கப்படுகிறது அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்கு. ஆ, சார் அங்க சினிமா சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அதாவது சினிமா என்றால் மக்களுடைய புரிதல்ல என்ன உணர்வு இருக்குங்கிற அடிப்படையில சொல்றேன். அங்க வந்து ஒழுக்கம் கற்பிக்கப்படுகிறது. அது என்ன ஒழுக்கம் ஒழுக்கம்? வந்து கொஞ்சம் மதபோதனைகளோடு கூடிய ஒழுக்கம் கற்பிக்கப்படும். அப்போ அதெல்லாம் வந்து இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தானே. அப்படின்னு அவங்க சொல்லும்போது இது எந்த வழிக்கு கொண்டு போகுங்கிறத பத்தி இவங்க சொல்லணும். இப்ப விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி இந்த வயசுல 92 வயசுல வந்து ஆசிரியர் வீரமணி வந்து இந்த வயசுல அன்னைக்கு நான் சமீபத்துல சந்திக்க முடிஞ்சது. அந்நியார் சொன்னாரு, நாளைக்கு நான் கிளம்பிடுவேங்க, நான் விழுப்புரம் போறேன், இதை பத்தி பேசணும். இந்த வயசுல போய் தன்னந்தனியா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இதை இவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவன் மட்டும் சொன்னா பத்தாது, அவங்களுடைய கட்சிக்காரங்க சொல்லணும். திமுகவுடைய கட்சிக்காரங்கள் கீழ்மட்டத்து வரைக்கும் மீட்டிங் போட்டு சொல்லணும் மக்களுக்கு, இவங்க எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி அதுக்கு கவுண்டரா வந்து இவங்க கொண்டு வந்து திட்டத்தை பத்தியும் பேசணும். இவங்களெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் வந்து இன்ஸ்டிங்டிவ்லி மக்களுக்கு வந்து தெரியுது. இப்போ எங்க வீட்டில் வந்து சமையல் பண்ற பெண் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பெண் வந்து என்கிட்ட சொல்றாங்க, இவங்க தானே 1000 ரூபான்னு சொன்னா 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்கல்ல, எங்களுக்கு என்ன 800 ரூபாயா கொடுக்குறாங்க, 1000 ரூபானா 1000 தானே கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தே ரியலைஸ், ஜனங்கள் வந்து அதுல சந்தேகம் இல்லை. ஸோ ரெண்டு இருக்கு, இவங்களுடைய பாசிட்டிவ் ஆக்ஷன்ஸ், பிஜேபியுடைய நெகட்டிவ் ஆக்ஷன், நெகட்டிவ் ரோல். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், அவர் உறவு கலவாமை வேண்டும் சொல்லி மனங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அதிமுக இப்படி இருக்கிறது. இன்னைக்கு அதிமுக வித் எவ்ரி பாசிங் டே தி ப்ராப்ளம்ஸ் ஆர் அக்சென்சுவேட்டிங் ஃபார் ஏடிஎம்கே. அதுதான் நடக்குது. அவர் வந்து திரு பழனிசாமி அவர்கள் வந்து இந்த கிரிட்டிக்கல் டயத்தில் ஏடிஎம்கே வந்து சரியான முறையில் அமைத்து நடத்தி கொண்டு செல்கின்ற தலைவராக தெரியவில்லை. சரியான கூட்டணி அவர் இன்னும் அமைக்கல. அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு. ஈரோட்டில் போட்டி போடாமல் இருந்தது தவறு. திமுகவுக்கும் டெபாசிட் கிடைக்காம போயிருக்கு, அதிமுகவுக்கும் டெபாசிட் கிடைக்காம போயிருக்கு. அதனால திமுக போட்டி போடாமல் இருந்தது இல்லையே, இவங்க போட்டி போடாமல் இருக்கிறது தவறு. எல்லாருமே கேட்குறாங்க. அது என்ன சண்டைக்கு பயந்து ஓடுறாங்களா? சாதாரண ஜனங்கள் அப்படிதான் கேட்பாங்க. 23% அதிமுக கூட்டணி பெற்றிருந்தது 24 மக்களவைத் தேர்தலில். ஆனா இப்போ வந்து 20% அது குறைந்திருக்கிறதாக செய்தி சொல்லுது சார். அது மட்டும் தனியான ஒரு செய்தியாக இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. நம்ம முதல்ல மோடி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையில உண்டான கேப் பெரிதாக இருந்தாலும் 2வது இடத்துல காங்கிரஸ் தான் டிஸ்டன்ட் செகண்ட்ல இருக்கு அப்படின்னு அதை எப்படி சொன்னோமோ அதே மாதிரி சொல்லிட்டு போயிட முடியும்.
ஆனா கூடவே இன்னொரு செய்தி இருக்கு. 18% வாங்கி இருந்த பிஜேபி 2024ல 18% வாங்கி இருந்த பிஜேபி கூட்டணி இப்போது தேர்தலில் போட்டியிட்டால் 21% வாங்கும். அங்க 3% லாஸ் ஆகுது, இங்க 3% பிளஸ் ஆகுது. அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தி தகவல் இருக்கு. இல்ல அதாவது கூட்டணின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். கூட்டணி பிஜேபி கூட்டணி. ஏன்னா அந்த பிஜேபி கூட்டணியில இருக்கிற பெரிய கட்சி வந்து பாமக. அவங்களுக்கு வந்து 6ல இருந்து 8% அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. 2016ல அவங்க வாங்கினது தனியாக போட்டியிட்டு வாங்கியது 5% சார். ஆமா. ஆனா 5% அதாவது ஜெயிக்கிற கட்சியான்னு பார்த்து ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. தனியா இருந்து போட்டி போட்டா இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும். அவங்க கூட்டணியில இருந்து போட்டி போட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் இட் வாஸ் பிட்வீன் 6 to 8% அவங்களுக்கு இருந்து நினைக்கிறேன். 5 விழுக்காடுன்னே வச்சுக்கோங்க, அது ரொம்ப பெரிய விழுக்காடு. இவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போற 3 விழுக்காடு, அந்த 5 விழுக்காடு சேர்ந்து 8 விழுக்காடு. தனியா நின்னாங்கன்னா, ஆனா தனியா நின்று பிஜேபி வந்து இரட்டை இலக்கத்தில் வாங்கினாலே அது அவங்களுக்கு இன்னைக்கு உள்ள தேதிக்கு சாதனை தான், சந்தேகம் இல்லாமல் சாதனை தான். அதிமுக பிரிஞ்சிருக்கு. இதுல நாம் தமிழரோ புதிதாக என்ட்ரி ஆயிருக்கிற விஜயோ இன்க்ளூட் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அதுல அது எங்க புதைந்து இருக்குது சார்? இந்த 20, 21, 52 அந்த 3 நம்பர்ல எங்க புதைஞ்சு இருக்குது இந்த புதிய எங்கேயும் பதில 93 தான் வந்திருக்கு. இதெல்லாம் சேர்ந்து மீதி 7% இருக்குல்ல. மீதி 7%க்குள்ள இருக்கு அப்படின்றீங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கட்சிக்குள்ளேயும் கட்சிக்கு வெளியிலும். இவருடைய ஒரு தரம் சொல்லியிருக்காரு, நான் பெரியார் எதிர்க்கிறவன், பெரியார் ஆதரிக்கிற தம்பிகள்லாம் கட்சி விட்டு போலாமே அப்படின்னு பேசியிருக்காரு சீமான் அவர்கள் வந்து. இதுல அவருக்கு வந்து பெரியார் எதிர்க்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லையா? கண்டிப்பா உரிமை இருக்கு. இப்ப யாருக்கும் ஜனநாயகத்தில் யாரையும் எதிர்க்க உரிமை இருக்கிறது. ஆனா கீழ்த்தரமான பொய் சொல்றதுக்கு உரிமை இல்லை. சீமான் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான பொய்களை வந்து பெரியார் விஷயத்துல அவிழ்த்து விட்டு விட்டார். அது ரொம்ப தவறு. அதுவும் வெகு எளிதாக இவைகள் பொய்கள் என்று நிரூபிக்கப்படக்கூடிய பொய்களை சொல்லிவிட்டார். சார், நம்பிக்கை தருவதற்காக இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரி கண்ணதாசன் எழுதியது. பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்திவிடு மறைந்திடும் பாவம் அப்படின்ற வரி. அதை ரொம்ப தீவிரமாக எடுத்துக்கிட்டாரோ என்னவோ தெரியல. இல்ல, கண்ணதாசன் சொன்னுடைய உட்பொருள் வந்து பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம்னா நல்ல பாதையை வகுத்துட்டா அதுக்கப்புறம் எதுக்கு பயப்படுற, தொடர்ந்து போகலாம். இவர் நல்ல பாதையை வகுக்கல, தைரியத்துக்காக கொடுக்கிறது சார். தயங்கி தயங்கி நிக்காதீங்க, சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தைரியமா போங்க, முன்னேறுவீர்கள் அப்படிங்கிறதுக்காக சொன்னது இவரு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் திரும்ப திரும்ப எழுப்பப்படுகின்றது. சந்தேகம் இல்லை, அது நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இவர் வந்து சீமான் அவர்களை வந்து சிவந்தி ஆதித்தன் கூட்டு போய் நாம் தமிழர் கட்சி வந்து சிவந்தி ஆதித்தன் கையில் இருந்தது. ஏன்னா அது நிறுவனர் வந்து சிவந்தி ஆதித்தனுடைய தகப்பனர் திரு சீபா ஆதித்தனார் அவர்கள். அப்போ அந்த கட்சியுடைய இதை வந்து இவர் பயன்படுத்துறதுக்கு அவ்வாறு உரிமையை வாங்குறதுக்கு வந்து போன போது இவர் கூட வந்து ஆடிட்டர் திரு குருமூர்த்தியும் சோ அவர்களும் இருந்தார்கள் சொல்லி ஒரு பேச்சு திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றது. இது அவருக்கு வந்து இவர் வந்து அதை பத்தி அவர் பேசவே மாட்டேங்கிறார். அப்போ சந்தேகம் வரத்தானே செய்ய, இவர் இதனால வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தாரா, இவரை இவங்க வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்களா? பிஜேபிங்கிற பேர்ல போனா ஓட்டு கிடைக்காது, அதனால மற்றவங்க இந்த மாதிரி விஜய் சீமான் இந்த மாதிரி ஆட்களை வந்து அனுப்பி விட்டு நம்ம வந்து பயனடையலாமா, ஓட்டுகளை பிரிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள்ல வரத்தான் செய்யும். இவருக்கு எஸ்பெஷலி சீமானுக்கு அந்த சந்தேகங்களை போக்குகின்ற மிகப்பெரிய கடமை இருக்கின்றது. அப்படி போக்கலைன்னா அந்த சந்தேகம் அவருக்கு வந்து இன்னும் இடைஞ்சலைத்தான் கொடுக்கும். இன்னும் ஒரு 2 செய்திகள் இருக்கு சார். மூட் ஆஃப் தி நேஷன் தவிர மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனை நேற்று அமைச்சர் சேகர் பாபு சந்தித்தாரு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக அமெரிக்கா போய் படிச்சுட்டு திரும்பி வந்த கமலஹாசன் அவரை சேகர் பாபு சந்திச்சாரு. செய்தியில மரியாதை நிமித்தமாக சந்திப்பு அப்படின்னு இருந்தது. இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சந்தித்திருக்கிறார். அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி இருக்கிறார். மரியாதை நிமித்தமாக சந்திப்பு, மரியாதை நிமித்தமாக பொன்னாடை போர்த்தல் அப்படின்னும் செய்திகள்ல இருக்குது. அதை தவிர வேற எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஆனா செய்திகளின் ஊடாக அது என்னவாக இருக்கலாம்னா, அந்த 2024 தேர்தல் கால உடன்பாடு
இப்போது நிறைவேற்றப்படுகிறது. ஜூன்ல 6 பேரோ என்னவோ தமிழ்நாடை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி இடங்கள் முடிவடையுது, அவங்களுக்கு பதவிக்காலம் முடிவடையுது. அதுக்கப்புறம் புதிதாக தேர்தல் நடத்தணும். 24ல போட்ட ஒப்பந்தத்தின்படி கமலஹாசனை திமுக சார்பாக ராஜ்யசபாவுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது இறுதியானது போல தெரியுது. நேற்று அதைத்தான் சேகர் பாபு சொல்லிட்டு சந்திச்சுட்டு போயிருக்கலாம். இன்றைக்கு அதற்கு தான் வாழ்த்து சொல்வதற்காக உதயநிதி வந்திருக்கலாம், துணை முதலமைச்சர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஊகங்களாக அந்த செய்திக்குள்ள எதுவும் கலந்து இருக்குது. இல்ல, அவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டது. அதனால நிச்சயமா ஒரு ராஜ்யசபா மெம்பர் கொடுப்பாங்க. இதே மாதிரிதான் வைகோவுக்கு ராஜ்யசபா மெம்பர் கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியோட 6 சீட்டு கொடுத்து அவர் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கட்சி காலி ஆயிடுச்சு. அது மாதிரி மக்கள் நீதி மையமும் காலி ஆயிரும். அவங்களுக்கு இனிமே வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் மாதிரி ஒரு 1 to 2% கிடைக்கலாம். தனியா நின்று போராடுதுன்னு அவர் நினைச்சார். அதுதான் உண்மை. இப்போ பதவிக்காலம் முடிவடையக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியல்ல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணியும் இருக்கிறார், டாக்டர் அன்புமணியும் இருக்கிறார். அவருக்கு இப்ப திரும்ப தேர்வு செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு பாஜக கூட்டணியில இருக்கிறாரு சார். அவங்களுக்கு போதுமான சீட் இல்ல. 5 பேர் பாமகலையும் 4 பேர் பாஜகலையும் இருக்கிறாங்க. அதனால அவரால் திரும்ப தேர்வு செய்யப்பட வாய்ப்பில்லை. அதிமுகவினுடைய பார்வை இல்லாம அது நடக்காது. அந்த சிச்சுவேஷன் எப்படி பாக்குறீங்க? இதே மாதிரி இன்னொரு செய்தியும் அதிமுக தரப்புல வருது. அதிமுக சார்பாக பிரேமலதாவை அனுப்புவதாக ஒரு உறுதி செய்யப்படாத தகவல். அதுவும் வந்து ஃபைனலைஸ்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த 24 நேரத்துல பேசியதை அதனுடைய தொடர்ச்சியாக இப்ப செயல்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி செய்தி அதுலயும் ஓடுது. இவர் வந்து அன்புமணி பிஜேபியோட தொடரணும்னு நினைக்கிறாரு. ராமதாஸ் ஐயா வந்து அப்படி தொடரக்கூடாதுன்னு, there should be a change of strategy நினைக்கிறாருங்கிறது இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப அன்புமணி வந்து அங்க இருந்தாருன்னா அவரை தேர்ந்தெடுக்கணும்னா வாசனை வந்து இன்னொரு மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அது மாதிரி தேர்ந்தெடுக்க. அதுக்கு உள்ளுக்குள்ளேயே ஆள் இருக்கே சார். அதை வெளியில கொடுத்தா அது இன்னும் வேறு விதமான புகைச்சலை கொடுக்காதா? பாஜக மாநில தலைவர் வந்து எந்த பொசிஷனும் இல்லாம தானே இருக்கிறாரு. அவர் 26ல சட்டப்பேரவைக்கு போறாருன்னு முடிவு பண்ணணுமா, இல்ல அவருடைய திறமையை வந்து ஒன்றிய அரசு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு வேறு மாநிலங்கள் மூலமாக அவரை கொண்டு போகலாமா? எந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவாங்க? மற்ற மாநிலங்களில் எத்தனை போஸ்ட் காலியாதுன்னு எனக்கு தெரியாதுங்க. இவங்க நினைச்சா 2 பேரும் கூட கொண்டு போகலாம். அதுல பிஜேபியில் அதனால உட்கலகம் ஒன்றும் வராது. நிர்மலா சீதாராமனை கர்நாடகால இருந்து கொண்டு வந்தாங்க. ஒரு காலத்துல திருநாவுக்கரசரே மகாராஷ்டிரா இருந்து எங்க இருந்து கொண்டு வந்தாங்க. மத்திய பிரதேஷ்ல இருந்து கொண்டு வந்தாங்க. அதனால அவங்க நினைச்சா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இட்ஸ் வெரி டிசிப்ளின்டு பார்ட்டி. பிரைம் மினிஸ்டரே வந்து அசாம்ல இருந்து தான் வந்தாரு. யூபிஏ பிரைம் மினிஸ்டர். ஆமா, இவர் மன்மோகன் சிங். ஆமா, அதனால பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஏற்கனவே எல்முருகனை கூட்டு போயிருக்காங்க, ஜி.கே. வாசனுக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் வரிசையாக எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகுதுன்னா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னு அந்த மாநிலங்கள்ல ஒரு குரல் வெளியில வராட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு சிந்தனை வராதா? வராது. அவங்க சொல்லுவாங்க அந்த தமிழ்நாட்டை எப்படியே பிடிக்கணும், நேரடி தேர்தல் நம்ம ஜெயிக்க முடியுமா உங்களுக்கே தெரியாதான்னு கேட்பாங்க. நேரடி தேர்தலில் தமிழ்நாட்டில் நின்று பிஜேபி வந்து ஒரு எம்எல்ஏ சீட்னாலும் சரி இதுனாலும் சரி கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது. கூட்டணியோடையும் பெரும்பான்மையான சீட்டுகள் கிடைக்காது. வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க, கடைசி கவுண்ட்ல ஜெயிச்சாங்க. அந்த மாதிரி நாகேந்திரன் ஜெயிச்சாரு. நாகேந்திரனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுதான் நிலவரம். ஓகே சார். இன்னும் ஒரே ஒரு செய்தி. ஹிந்து தலையங்கம் இன்னைக்கு ஆளுநருடைய செயல்பாட்டுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தினுடைய கேள்விகளை அடிப்படையாக வச்சு, நம்ம ஏற்கனவே பேசிய செய்தி தான், அதை அடிப்படையாக வச்சு ஒரு கடுமையான தலையங்கம் எழுதியிருக்குது ஹிந்து ஆங்கில நாளிதழ். அந்த தலையங்கத்தை வரவேற்று முதலமைச்சரும் வரவேற்றுன்னா இந்த சென்ஸ், ஒரு பத்திரிகை வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை ஆதரித்து அதுதான் கூட்டாட்சிக்கு அடிப்படையானது அப்படின்ற விஷயத்தை வலியுறுத்தி ஒரு
பத்திரிகை வந்து தலையங்கம் எழுதியதை முதலமைச்சரும் வரவேற்றிருக்கிறார். அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அந்த பத்திரிகையில் உள்ள தலையங்கத்தில் உள்ள செய்தி வந்துங்க, திரு ரவி மற்ற எல்லாரையும் விட திரு ரவி அவர்களுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து சட்டத்தை மீறி செயல்படுகிறார். இப்போ உதாரணமா ஒரு இதை வந்து பார்லிமெண்ட் இது அசென்ட் கொடுக்காம வச்சிருந்தார். அப்ப 2வது தடமும் அதை வந்து இவங்க வந்து இது பண்ணி அனுப்புனாங்க சட்டமன்றத்தில். இப்ப அது அசென்ட் கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம்னா 2வது தடவை மறுபடியும் அவங்க வந்து பில் பாஸ் பண்ணி அனுப்பும்போது எதுக்கு பிரசிடென்ட் அனுப்புறாரு? அப்படி பிரசிடென்ட் அனுப்புறா முதல்ல அனுப்பலாமே, எதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வச்சிருந்து அனுப்புறாரு? அதனால அவருக்கே தெரியும். இப்போ நாங்கள் எல்லாரும் ஆல் இண்டியா சர்வீஸில் உள்ள எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு ஆல் இண்டியா சர்வீஸ் மட்டும் இல்லை, ஃபவுண்டேஷனல் கோர்ஸ் வந்து எல்லா சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேருக்கும், இன்கம் டேக்ஸு, கஸ்டம்ஸு, இந்தியன் ரயில்வே அக்கௌண்ட்டு, இந்தியன் ஆடிட்டிங் அக்கௌண்ட் சர்வீஸ் ஆரம்பிச்சு IAS, IFS, IPS எல்லாருக்கும் கான்ஸ்டியூஷன் வந்து ஒரு சப்ஜெக்ட். நாங்கள் அங்கே போய் பரீட்சை எழுதுவோம் ஃபவுண்டேஷன் கோர்ஸ். அதுக்கு அப்புறமும் வந்து IAS, IPSக்கு இதுக்கு அப்புறமும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்லையும் கான்ஸ்டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. அதனால ஆஸ் அ ஸ்டூடெண்டே திரு ரவி அவர்களுக்கு தெரியும் கவர்னருடைய இது பொறுப்பு என்னங்கிறது தெரியும். அதனால இவர் இந்த மாதிரி செய்யறது ரொம்ப தவறு. அது ஹிந்து வந்து இவரை சீக்கிரம் கூட்டிட்டு எடுத்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும், கவர்னர் பதவி வந்து ரிமூவ் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எழுதுற அளவுக்கு இவருடைய செயல்பாடு இருக்கு. கவர்னர் பதவிங்கிறது ரொம்ப கண்ணியமான ஒரு பதவி, மிக மிக கண்ணியமான ஒரு பதவி. அந்த பதவி வந்து மிக பல சாதனைகளை, எந்த அதிகாரமும் இல்லாமல் மிக பல சாதனைகளை செய்ய முடியும். அதுக்கு நான் ஏற்கனவே சிறந்த உதாரணம் நூருல் ஹாசன், அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரா இருந்தவர், ரஷ்யாவில் நம்முடைய அம்பாசடரா இருந்தவர், வெஸ்ட் பெங்கால் கவர்னரா அவர். மிஸ்ஸஸ் காந்தி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அவர் வந்து கவர்னரா போட்டாங்க. எங்களுக்கு இருந்த ரொம்ப பெரிய பிரச்சனை அந்நியாரம் டார்ஜிலிங் வந்து தனி மாநிலம் வேணும்னு கிஷிங் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு மாதிரி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன்ல 2 பேர் இருந்தாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கிஷிங்கும். அந்த நேரத்தில் வந்து மீடியேட்டரா செகண்ட் ட்ராக் டிப்ளமசியை பண்ணது வந்து கவர்னர். ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னாரு லெட் மீ இன்டர்வீன். அதுக்கப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லா வந்து எஸ்ன்னு சொல்லி ஜோதிபா சொன்னாரு. அதுக்கப்புறம் கவர்னருடைய ராஜ்பவன்ல உட்கார்ந்து தான் 2 பேரும் சம்மதிச்சாங்க, ஜோதிபாசும் கிஷிங்கும், இது இப்படி பிரச்சனையை தீர்க்கணும்னு. அப்ப கவர்னருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் மிகு செயல்களை மாநிலத்தின் நன்மைக்காக செய்ய முடியும்னு பாருங்க. அப்படிப்பட்ட பொறுப்பான, கண்ணியமான, கௌரவமான ஒரு பதவியில உட்கார்ந்துகிட்டு திரு ரவி அவர்களுடைய செயல் எல்லாம் ரொம்ப துரதிருஷ்டவசமான. நான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, சொல்றது கஷ்டமா இருக்கு. முதலமைச்சருடைய ட்வீட் வந்து ரொம்ப கடுமையாக அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. ரைட் சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.